எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சி ப்ரைஸ் விஷயம் பற்றி கிரிப்டோ கரன்சி டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி வெப்சைட்டை லோட் பண்ணிக்கோங்க. டே டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பிடிசி வெப்சைட்டை லோட் பண்ணிக்கோங்க. டே டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா $64,300 இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸு காலையிலேருந்து என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, ஸோ காலையிலேருந்து ஃபால் நடந்துன்னு இருக்குது மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ கடந்த 2 நாளாக, அதாவது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அந்த மார்க்கெட்டோட கன்சல்டேஷன் எப்படின்னா, ஃப்ரைடேவோட கேண்டலோட ஐ அண்ட் லோக்குள்ளேயே நம்மளுக்கு கன்சல்டேட் ஆகுது. ஓகேங்களா? கன்சல்டேட் ஆகிட்டு இன்றைக்கி மண்டே காலையில் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் நோக்கி வந்துன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புல் பேக்காக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து மேலே ஏறுறதுக்காக ஒரு புல் பேக்காக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த புல் பேக் எது வைக்க வரலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து என்னோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதாங்க, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன் இந்த லெவல். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிமாண்ட் ஏரியா. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ ஃப்ரைடேவே சொல்லியிருப்பேன். ப்ரைஸ் ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து புல் பேக்காக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி வரும்போது நான் வந்து டிமாண்ட் அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ இதுதான் டிமாண்ட் ஏரியா. நோட் பண்ணிக்கோங்க. 63,582லேருந்து 62,700. ஓகேங்களா? இதுதான் டிமாண்ட் ஏரியா. இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு ப்ரைஸ் வந்துச்சுன்னா, இப்போ இங்கேருந்து ப்ரைஸ் திரும்பத்துக்கான ஏதாவது சைன் கொடுத்ததுன்னா இங்கேருந்து ப்ரைஸ் வந்து ஷூட் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எது வைக்கும் ஷூட் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 70K வைக்கும் ஷூட் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் இங்கே வந்து இங்கேருந்து அப்படியே திரும்பி ஒரு ஷூட் அவுட் ஆகி 70K வைக்கும் போகும். ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா மேபி என்னோடய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ வைக்கும் நம்மளுக்கு வந்து பியரிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ டைம் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ 1:56. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்மளுக்கு பியரிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆயிருக்கு. மேபி ப்ரைஸு கீழே வந்து இந்த ரேஞ்சை தொட்டுட்ட பிறகு இதே பியரிஷ் கேண்டல் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாகவும் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அப்படி இது புல்லிஷ் கேண்டலாக மாறிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, இது என்ன நடக்கும்னா, ஒரு லாங் விக்கு கேண்டல் வந்து சின்ன பாடி கேண்டல் ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா, ஸோ அடுத்த ஒரு 3 நாளைக்கு வரைக்கும் மார்க்கெட் வந்து பயங்கரமாக ஷூட் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து மந்த் எண்டு வேறு, சரிங்களா? மந்த் எண்டு க்ளோசிங் வேறு இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் இன்றைக்கி என்ன ரேஞ்சில் முடியுதுன்றது நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி கேண்டல் க்ளோசிங் நம்மளுக்கு 66க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பயங்கரமான புல் ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான அதிகப்படியான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? 66க்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு 66,000 க்ளோஸ் வச்சா கூட ஓகே. அந்த க்ளோஸு இன்றைக்கி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குன்றது நினைக்கிறேன். அதுவும் இந்த புல்லிஷ் மூமெண்டம் வந்து நம்மளுக்கு எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் கேண்டல் ஃபார்ம் ஆகலையா, ஒவ்வொரு 4 ஹவர் கேண்டலுக்கும் நான் அப்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் ஒரு கேண்டல் ஃபார்ம் ஆகலையா, அந்த கேண்டலில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்டம் வரத்துக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நியூயார்க் அமெரிக்கன் மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஷூட் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது இன்றைக்கி வந்து கேண்டல் ஃபார்மேஷனை வந்து ஒரு புல்லிஷ் கேண்டல் ஃபார்மேஷனாக ஃபார்ம் ஆகும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? ஸோ என்னோடய வியூ அதுதான். ஓகேங்களா? ஸோ ஆகும் அப்படின்றது எதிர்பார்க்குறேன். ஸோ ப்ரைஸு இந்த டிமாண்டை தொட்ட உடனே ஷூட் அவுட் ஆகும் அப்படின்றது எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஸோ இது வந்து ஒரு புல் பேக்காக தான் இருக்கும் அப்படின்றது கன்சிடர் பண்ணுறேன். ஒருவேளை ப்ரைஸு நம்மளுக்கு இந்த 62,700 கீழே வந்து விக்கு வரலாம். ஓகேங்களா? ஒருவேளை பாடி க்ளோஸ் வச்சுதுன்னா இந்த அனாலிசிஸ் ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த ஷூட் அவுட் ஆகிற அனாலிசிஸ் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஆனால் விக்கு வந்தால் ப்ராப்ளம் கிடையாது, பாடி மட்டும் க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ அடுத்தது வந்து 4 ஹவரோட அப்டேட்டை பார்த்துடலாம். ஸோ 4 ஹவர் வந்து 130 கேண்டலோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ 130லேருந்து 530 கேண்டல், இந்த கேண்டல் தான் கீழே வந்து இந்த ரேஞ்சை டச் பண்ணணும். அடுத்த கேண்டல் வந்து இங்கேருந்து திரும்பணும். இதுதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். இது திரும்புகிற கேண்டல் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக புஷ் குத்து இன்றைக்கி கேண்டலோட ஹையை உடைக்கணும்.
ஓகேங்களா. உடஞ்சதுன்னா இது மெகா புல்லிஷு. இந்த புல்லிஷ் எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மேபி ஃப்ரைடேவுக்கு கூட தொடர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா. ஒரு டியூஸ்டே வெனஸ்டே வந்து சின்னதாக போட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைடே கூட ஷூட் அவுட் ஆகுது சான்சஸ் இருக்குது. ஒருவேளை அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிற பாருங்க, ஒருவேளை இன்னைக்கு கேண்டல் நல்லா புல்லிஷ் ஆயிடுச்சுன்னா இந்த வாரம் ஃப்ரைடேக்குள்ளே நான் வந்து 70K எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இந்த வீக்லி கேண்டல் வந்து மேபி 70K, அதாவது 70K 70K ஒரு 69லேருந்து 70 அந்த ரேஞ்சுக்கும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும்ன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இன்றைக்கி கேண்டல் வந்து நம்மளுக்கு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இன்னும் எதனால் இதுமே வரும் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேண்டலோட ஹை அண்ட் லோ ஓகேங்களா. ஏற்கனவே என்ன பண்ணிட்டான், சாட்டர்டே சண்டே கேண்டில் வந்து நம்மளுக்கு வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டான். அப்போ அதுக்கு கீழேயும் ஸ்டாப் லாஸ் இருக்கும். இந்த ஃப்ரைடே கேண்டில் கீழேயும் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகேங்களா. அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணாதான் வரான் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஒருவேளை ஹண்ட் பண்ணாதான் வரான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேண்டில் வந்து ஒரு விக்காக வந்துட்டு நம்மளுக்கு வந்து இது ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகணும். விக்காக ஃபார்ம் ஆகிட்டு ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகணும். அப்படி இது புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்போ கண்டிப்பாக அவன் இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காக தான் வந்திருக்கான். ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் முடிச்சுட்டு அடுத்து வந்து ஷூட் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இப்போ வீக்லி கேண்டல் பார்ப்போம். ஸோ போன வார கேண்டல் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா அதுவும் புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ கடந்த 3 வாரமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுருக்கு. அதுவும் ஒவ்வொரு கேண்டலோட ஹைக்கு மேலேயும் க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரமும் நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வைக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த வாரம் கண்டிப்பான முறையில் ஒரு புல்லிஷ் கேண்டலாக தான் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதிகமாக. ஓகேங்களா. ஸோ அது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அது 170 இந்த வார க்ளோசிங் வந்து 170K வருவான், இல்லைன்னா 68க்கு மேலே சாலிடாக போய் நிற்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. அதுவும் இந்த டிமாண்ட்லேருந்து போயிட்டான்னா அவன் வந்து இந்த வாரத்தில் வந்து 70K வரதுக்கான சான்சஸும் இருக்குது. அன்டில் நம்மளுக்கு இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகவே கூடாது. ஓகேங்களா. அந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகாத வரைக்கும் கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு மேலே ஷூட் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. சரிங்களா. ரைட். ஓகே. ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஆல்ட் சீசன் ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் வந்து நல்லா வந்து ஷூட் அவுட் ஆகி மேலே போகும்போது ஆல்ட் காயின் வந்து கண்டிப்பான முறையில் ஷூட் அவுட் ஆகிறதுக்கு ரெடியாக தான் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே வந்து இந்த டோட்டல் காயினை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த டோட்டல் இது என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீக்லியில் பார்த்தீங்கன்னா அழகாக பிரேக் அவுட் ஆகி ஸ்ட்ராங்காக வந்து நின்று இருக்குது. சரிங்களா. பிரேக் அவுட் ஆகி நின்று இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த வாரமும் புஷ் கொடுத்து மேலே போனால் இந்த வாரமும் ஆல்ட் காயின் வந்து நல்ல ஒரு பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா இவன் வந்து வீக்லிலேயே க்ளோஸ் வச்சுருக்கான். ஓகேங்களா. வீக்லிலேயே நல்லா வந்து இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி நல்லா ஸ்ட்ராங்காகவே க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ இந்த வாரமும் இது மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஸோ ரைட், அவ்வளோதாங்க. இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றது நினச்சிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே நோன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னே நீங்களே ஒரு ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ்ட்டு கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.